நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, தற்போது நமது நாட்டில் ஏற்கனவே நடந்த ஆபரேஷன் சிந்தூர் போர் சம்பந்தமாக விவாதங்கள் நடந்து வருகின்றன. நாம் பாகிஸ்தானின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி கொண்டிருந்த போது அந்த நாட்டிற்கு அதனுடைய நட்பு நாடுகள் என்று சொல்லக்கூடிய அஜர்பைஜான், துருக்கி, சீனா ஆகிய நாடுகள் பெருமளவில் பாகிஸ்தானிற்கு உதவி செய்தது என்ற தகவல்களும் அது சம்பந்தமான விவாதங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. நண்பர்கள், நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்களே, நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மட்டும் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திட முடியும். உங்களுடைய கமெண்ட்டுகளை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க முடியும். இந்த சேனல் முன்னேறுவதற்கு ஏதாவது குறைகள் இருந்தால் அவற்றையும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிக்க முடியும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து வீடியோவை கடைசி வரை பாருங்கள். அப்பொழுதுதான் இந்த வீடியோவில் என்ன கருத்துக்கள் சொல்லப்பட்டுள்ளன என்பதனை நீங்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். பாகிஸ்தானுக்கு உதவி செய்யலாம், வேண்டிய ஆயுதங்களை வழங்கலாம், பாகிஸ்தான் பிற நாடுகளுக்கு ஆர்டர் வழங்கி ஆயுதங்களை கொள்முதல் செய்யலாம். இதே பணியை நாமும் செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் இஸ்ரேலிடம் அதிகமான ஆயுதங்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இஸ்ரேல் எந்த தொழில்நுட்பம் ஆனாலும் அவற்றை இந்தியாவில் செய்வதற்கு உற்பத்தி செய்வதற்கு அதை ஒத்துக்கொள்கிறது. இஸ்ரேலின் பெரும்பாலான ஆயுதங்கள் நமது முப்படைகளிலும் பயன்படுத்தப்பட்டு அந்த ஆயுதங்கள் எல்லாமே நமது உள்நாட்டிலேயே நமது தனியார் நிறுவனங்களே தயாரித்து வருகின்றது. தனியார் நிறுவனங்கள் தயாரித்த அந்த ஆயுதங்கள் எல்லாமே நமது உள்நாட்டில் பயன்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் நாம் இஸ்ரேலிற்கும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பல நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அறிந்திருப்பீர்கள். அதே போன்று பாகிஸ்தான் சீனாவிடமிருந்து 81% அளவிற்கு மேலான தன்னுடைய ஆயுதங்களை வாங்குகிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அது வாங்குவதில் எந்த விதமான தவறும் கிடையாது. அதே போன்று துருக்கியிடமிருந்து ஏராளமான ட்ரோன்களை அது கொள்முதல் செய்துள்ளது. அதுவும் தவறு என்று நாம் கூறிவிட முடியாது நண்பர்களே. ஏனென்றால் நமது நாட்டிற்கு தேவையான ஆயுதங்களை நாம் ரஷ்யாவிடமும், பிரான்ஸ் நாட்டிடமும், ஜெர்மனியிடமும், பிரிட்டன் போன்ற நாடுகளிடமும், இஸ்ரேல் போன்ற நாடுகளிடமும் நாம் வாங்கும் பொழுது பாகிஸ்தான் பிற நாடுகளிடம் வாங்கக்கூடாது என்று கூறுவது தவறு நண்பர்களே. ஆனால் இவற்றில் முக்கியமானது ஏப்ரல் 22ஆம் தேதி நமது காஷ்மீர் மாநிலத்தில் 26க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளை பாயிண்ட் பிளாங்க் ரேஞ்சில் துப்பாக்கி மூலம் சுட்டு கொண்ட பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற அந்த தீவிரவாதிகள் மீண்டும் பாகிஸ்தானுக்கே சென்று ஒளிர்ந்து கொண்டிருக்கும் போது அவர்களை நாம் ஒழிக்க வேண்டும் அல்லவா? ஆகவே அவற்றை வளர்த்து வரக்கூடிய பாகிஸ்தானை நாம் தாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கில்தான் நாம் பாகிஸ்தான் மீது அங்கே உள்ள தீவிரவாதிகள் குழுக்கள் மீது முதலில் தாக்குதல் நடத்தினோம். ஆனால் அந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக துருக்கி நாட்டிலிருந்து 6 விமானங்கள் பாகிஸ்தானிற்கு வந்து கொண்டிருந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பல டிவி ஊடகங்களெல்லாம் இது சம்பந்தமான செய்திகள் ஒளிபரப்பப்பட்டன. பாகிஸ்தானிற்கு உடனடியாக தேவைப்படுகின்ற ஏராளமான ட்ரோன்கள் அங்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. நண்பர்களே, இருக்கட்டும். போர் நடக்க உள்ள இந்த சூழ்நிலையில், டென்ஷனான இந்த சூழ்நிலையில் தற்போது துருக்கி பாகிஸ்தானிற்கு ஏராளமான ட்ரோன்களை அனுப்பியது அது தவறு என்றே கூற வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. நண்பர்களே, துருக்கி என்ன செய்தது என்றால், தான் ட்ரோன்களை அனுப்பியது மட்டுமில்லாமல் பைராக்டர் TB2 என்று சொல்லக்கூடிய ஆளில்லா ட்ரோன்கள், ஆளில்லா விமானம் என்று கூட அதை நாம் சொல்லலாம், அவற்றை அனுப்பி பாகிஸ்தான் அந்த விமானங்களை தன் எல்கையில் பறக்க விட்டு நமது நாட்டில் உள்ள முப்படைகளின் நகர்வுகள் எல்லாத்தையுமே அது உடனடியாக கண்காணித்து கொண்டிருந்தது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் துருக்கி அனுப்பிய அந்த ட்ரோன்களை இயக்குவதற்காக, மேலும் பாகிஸ்தானிய விமானங்களை இயக்குவதற்காக துருக்கியிலிருந்து ஏராளமான இராணுவ வீரர்கள் பாகிஸ்தானிற்கு வந்து அங்கு இந்த போர் நடக்கும்போது அவர்கள் இந்த ட்ரோன்களையும் விமானங்களையும் பயன்படுத்தினார்கள் இந்தியாவிற்கு எதிராக என்ற ஒரு தகவலும் வெளியே வந்து கொண்டிருக்கிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் துருக்கியை சேர்ந்த ஒரு கப்பலும் அரபிக்கடல் பகுதியில் ஓரமாக வந்து கொண்டிருந்தது என்ற தகவலும் கிடைக்கப்பெறுகின்றது. ஆகவே துருக்கி ட்ரோன்களை பாகிஸ்தானுக்கு வழங்குவதில் தவறில்லை. ஆனால் பாகிஸ்தானில் தன்னுடைய இராணுவ வீரர்களையும் தன்னுடைய ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு பாகிஸ்தானிய வீரர்களுடன் சேர்ந்து கொண்டு இந்தியாவை தாக்குவது, ஆகவே துருக்கியும் இந்தியாவுடன் போரிடுகிறதா பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு என்ற ஒரு கேள்வி நமது இந்திய அரசுக்கு ஏற்பட்டது நண்பர்களே. உடனடியாக துருக்கியிடம் எந்த விதமான வார்த்தையும் கூறாமல்
நண்பர்களே, போருக்கு முன்பாக 2 தடவை ட்ரோன்களை ஏற்றிக்கொண்டு மற்ற இதர ஆயுதங்களை ஏற்றிக்கொண்டு துருக்கி விமானங்கள் பாகிஸ்தானிற்கு அரபிக்கடல் வழியாக செல்வதை நமது அங்கே அரபிக்கடலில் இருக்கக்கூடிய நம்முடைய விமானம் தாங்கிய கப்பலும் பார்த்து கொண்டிருக்கிறது. நமது இந்தியா முப்படைகளும் உன்னிப்பாக கவனிக்கின்றது நண்பர்களே. அந்த விமானங்களை தாக்க வேண்டும் என்றால் ஒரு நொடியில் நமது விமானம் தாங்கிய கப்பலில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள MiG-29 விமானங்கள் உடனடியாக தாக்கி அழித்துவிடும். ஆனால் அது போர் முறைப்படி அது சரியான செயலாக இருக்காது என்பதால் இந்தியா அமைதி காத்தது. ஏனென்றால் அங்கு வேண்டிய ஆயுதங்களை கொண்டு செல்கிறது என்பது இந்தியாவுக்கு தெரிந்துமே துருக்கியின் விமானங்களை நமது இந்திய விமானங்கள் தாக்கவில்லை நண்பர்களே. ஆனால் பாகிஸ்தானில் தன்னுடைய வீரர்களையும் தன்னுடைய ஆயுதங்களையும் வைத்துக்கொண்டு பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு இந்தியாவை தாக்கினால், இந்தியாவை தாக்கும் அளவிற்கு அந்த ட்ரோன்களை எல்லாம் இயக்குவது துருக்கிய நாட்டு வீரர்கள் என்பது நமது இந்திய அரசுக்கு தெரிய வந்தது நண்பர்களே. அதனால்தான் 2வது தாக்குதலில் பாகிஸ்தானில் எங்கிருந்து ட்ரோன்கள் வந்து கொண்டிருக்கின்றனவோ ஏராளமான ட்ரோன்கள் அந்த இடத்தை நோக்கி நமது இராணுவம் தாக்கி அதை அழித்தது நண்பர்களே. துருக்கி நம்ம நாட்டிற்கு எதிராக பாகிஸ்தானோடு சேர்ந்து கொண்டு இந்த ஆபரேஷன் சிந்தூர் போர் நாம் நடத்தும் போது நமக்கு எதிராக பாகிஸ்தானோடு சேர்ந்து கொண்டு துருக்கியும் இந்த போரில் ஈடுபட்டது என்பது தெளிவாக நமது இந்தியாவிற்கு தெரிய ஆரம்பித்தது நண்பர்களே. அது மட்டுமில்லாமல் சீனா ஏராளமான ஆயுதங்களை வழங்கலாம் பாகிஸ்தானிற்கு, அதில் தவறில்லை. நாம் ரஷ்யாவிடம் ஏராளமான ஆயுதங்களை வாங்குவது போன்று, இஸ்ரேலிடம் ஏராளமான ஆயுதங்களை வாங்குவது போன்று சீனாவிடம் அது வாங்குவதால் அது பாகிஸ்தானோடு சேர்ந்தது. ஆனால் அதோடு சீனா நின்று கொள்ளாமல் இந்த போர் நடக்கும்போது இந்திய விமானப்படையின் விமானங்கள், இந்திய கப்பற்படை, இந்திய இராணுவம் எங்கெங்கு இருக்கிறது, அதனுடைய தரைப்படை எங்கெங்கு இருக்கிறது, தற்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது, மிசைல்களை லோடு செய்கின்றனவா, விமானங்கள் எந்த இடத்தில் மொத்தமாக சேர்ந்து தாக்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது போன்ற அனைத்து வகையான விவரங்களையும் தன்னுடைய சேட்டலைட் மூலம் ரியல் டைம் லைவாக, அதாவது நாம் கிரிக்கெட் நேரடியாக நடப்பதை பார்ப்பது போன்று நம்ம இந்தியாவில் என்னென்ன நடந்து கொண்டு இருக்கின்றன என்ற அனைத்து விவரங்களையுமே சீனா பாகிஸ்தானுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது நண்பர்களே. அதனால்தான் ஏற்கனவே 9 தீவிரவாதிகள் பயிற்சி அளிக்கக்கூடிய இடங்களை அளித்ததோடு 11 விமானத்தளங்களை தாக்கி அவற்றை சேதம் ஏற்படுத்தியதோடு மீண்டும் மிக மிக அதிக முக்கியமான இடங்களை தாக்குவதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நமது இந்திய விமானப்படை செய்து கொண்டிருந்த போது அந்த விவரம் உடனடியாக சீனா பாகிஸ்தானுக்கு கூறியதோடு உடனே பாகிஸ்தான் மிக அதிர்ந்து விட்டது. உடனடியாக நமது நாடு ஒன்றுமில்லாமல் ஆய்கூடும் என்ற இடத்தில் உடனடியாக அந்த நாட்டின் டிஎம்ஓ அவர்கள் நமது டிஎம்ஓ அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி, நீங்கள் இந்தந்த தாக்குதலை நடத்த உள்ளீர்கள், அது வேண்டாம், உடனடியாக நிறுத்திக் கொள்ளுங்கள், எங்களுக்கு போர் நிறுத்தம் தேவை என்று வேண்டியதன் அடிப்படையில் போர் நிறுத்தம் அப்போது செய்யப்பட்டது என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அறிவீர்கள். அதே போன்று அஜர்பைஜான் என்ற நாடு, இதுவும் ஒரு முஸ்லீம் நாடு. முஸ்லீம் நாடாக இருக்கட்டும், ஏனென்றால் நமது நாட்டை பொறுத்தவரை நாம் அனைத்து மத மக்களிடமும் நல்லிணக்கத்துடன் வாழக்கூடிய நமது நாடு. ஆனால் அவர்கள் மத அடிப்படையில் ஒன்று சேர்ந்து கொண்டு, ஏனென்றால் துருக்கியும் ஒரு முஸ்லீம் நாடு, அஜர்பைஜானும் ஒரு முஸ்லீம் நாடு, ஆக அந்த வகையில் அவர்கள் பாகிஸ்தானுக்கு உதவி செய்கிறார்கள். உதவி செய்வதில் தவறில்லை. ஆனால் போர் என்று ஒன்று நடக்கும்போது அவர்களே நேரில் வந்து கொண்டு இவற்றுக்கு ஆதரவு அளிப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாக உள்ளது நண்பர்களே. ஆகவே இந்தியா இந்த நாடுகளிடம் வாய்ச்சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு வேறு வழியில் இறங்கியது நண்பர்களே. அதாவது சீனாவிற்கு எதிராக சீனா என்ன நினைக்கிறது என்றால், ஹாங்காங் எங்களது நாட்டுடன் சேர்ந்த பகுதி, தைவான் தற்போது தனி டெமோக்ராட்டிக் நாடாக அதை செயல்பட்டு வருகிறது, ஆனால் அது எங்களுடைய நாடு என்று கூறிக்கொண்டு தைவானை தன் நாட்டுடன் இணைப்பதற்கு பல ஆண்டுகளாக முயற்சி செய்து வருகிறது. இதற்கு அமெரிக்கா பெருமளவில் தைவானுக்கு உதவி செய்வதால் அமெரிக்காவை எதிர்த்து தைவானை தன்னுடன் இணைத்து கொள்ள முடியாத ஒரு சூழலில் சீனா தவித்து வருகிறது. ஆகவே நமது நாடு என்ன செய்திருக்கிறது என்றால், நீங்கள் எங்களுடைய எதிரியான பாகிஸ்தானுக்கு அனைத்து ஆயுதங்களை கொடுப்பதோடு முக்கியமான தொழில்நுட்பங்களையும் போரின் போது வழங்கி அவர்களுக்கு உதவி செய்தால் எங்களிடம் பாகிஸ்தானுடன் நீங்களும் சேர்ந்து எங்களுடன் போரிடுகிறீர்கள் என்பதுதான் அர்த்தம். ஆகவே நீங்கள் பாகிஸ்தானுக்கு என்ன செய்கிறீர்களோ அதே போன்று உங்களுடைய எதிரிகளுக்கு நாங்கள் நிச்சயம் செய்வோம் என்று கூறிக்கொண்டு தைவானிற்கு ஆதரவாக பேச ஆரம்பித்து விட்டது. தைவான் நமது நாட்டிலிருந்து ஆகாஷ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வாங்கலாமா, பினாக்கா மல்டி பேரல் ராக்கெட் சிஸ்டத்தை வாங்கலாமா என்று நம்ம நாட்டுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நண்பர்களே. ஆகவே சீனா
தைவானை பிடிப்பதற்கு முயலுமானால் அந்த நேரத்தில் நாம் நம்முடைய பகுதியை சீனா பிடித்து வைத்துள்ளது, அக்சைச்சின் என்று சொல்லக்கூடிய பகுதியை, அந்த பகுதியை மீட்பதற்கு நமது இராணுவம் முப்படைகளும் முயற்சி செய்யக்கூடும் நண்பர்களே. அதே நேரத்தில் தைவானிற்கு வேண்டிய ஆயுதங்களும் வேண்டிய தொழில்நுட்பங்களும் அமெரிக்கா வழங்குவதோடு இந்தியாவும் சீனாவுக்கு எதிராக வழங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். அதை மறைமுகமாக சீனாவுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது நண்பர்களே. நீங்கள் பாகிஸ்தானிற்கு இந்தவாறு பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு இந்தியாவிற்கு எதிராக நீங்கள் போர் செய்ய விரும்பினால் நாங்கள் உங்களுடைய எதிரியான ஹாங்காங் மற்றும் தைவான், வியட்நாம், பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகளுக்கெல்லாம் நாங்கள் உதவி செய்வோம் என்று மறைமுகமாக கூறிவிட்டது நண்பர்களே. பிலிப்பைன்ஸிற்கும் சீனாவிற்கும் எல்லை தகராறு நடந்து வருவதால் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு நாம் பிரம்மோஸ் ஏவுகணைகளை ஏற்றுமதி செய்துள்ளோம் என்பதனை நமது தேசம் யூடியூப் சேனல் நண்பர்கள் நன்கு அறிந்திருப்பீர்கள். அதே போன்று வியட்நாம் நாட்டுடன் சீனாவிற்கு பெரிய பிரச்சனை. வியட்நாம் நாட்டிற்கும் இந்தோனேஷியா நாட்டிற்கும் நம்முடைய பிரம்மோஸ் ஏவுகணைகள் மற்ற இதர ஏவுகணைகளை நாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது நண்பர்களே. துருக்கி பாகிஸ்தானுடன் சேர்ந்து கொண்டு தன்னுடைய ஆயுதங்களையும் அனுப்பி போர் செய்ய அது எத்தனித்ததால், போரில் ஈடுபட்டதால் நேரடியாக வாய்மொழியாக துருக்கியிடம் எந்த விதமான தகராறும் செய்யாமல் அந்த நாட்டிற்கு பெரிய இடைஞ்சல்கள் கொடுப்பதற்காக தற்போது இந்தியா முயன்றுள்ளது. துருக்கியை சுற்றியுள்ள கிரீஸ், சைப்ரஸ், அர்ஜென்டினா போன்ற நாடுகளுடன் துருக்கி நாட்டிற்கு பல வருடங்களாக பிரச்சனை. ஆகவே கிரீஸ் நாட்டிற்கு நமது பிரதமர் அங்கு சென்று அவர்களுடன் பைலேட்ரல் மீட்டிங் நடத்தி அந்த நாட்டிற்கு நமது விமானப்படை தலைவர் திரு ஏபி சிங் அவர்கள் அங்கு பயணம் மேற்கொண்டு அந்த நாட்டிற்கு லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைல் வழங்குவதாக தெரிவித்துள்ளார் நண்பர்களே. இரண்டு நாட்டிற்கும் அந்த ஒப்பந்தம் கையெழுத்தானதாக அந்த நாட்டு பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. இந்த மிசைலை லாங் ரேஞ்ச் லேண்ட் அட்டாக் குரூஸ் மிசைல் LRLACM என்று கூறுகிறோம். இது நிர்பே என்று நமது நாட்டில் பெயரிடப்பட்டுள்ளது. 1500 கிலோமீட்டர் வரை செல்லக்கூடிய LRLACM என்று சொல்லக்கூடிய இந்த மிசைலானது துருக்கி நாட்டின் முக்கியமான பகுதிகளை இது தாக்கக்கூடிய வலிமை பெற்றது. ஆகவே இந்த ஆயுதத்தை வழங்குவதற்கும் பிற ஆயுதங்களை வழங்குவதற்கும் கிரீஸ் நம்மிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த ஆயுதங்களை வாங்கும் என்று தெரிகிறது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஆபரேஷன் சிந்தூரில் நீங்கள் எவ்வாறு பாகிஸ்தானை தாக்கினீர்கள் என்ற அந்த போரின் இன்சைட் விவரங்களை எங்களுக்கு பயிற்சி அளியுங்கள் என்றும் கிரீஸ் நாடு கேட்டுள்ளது. ஏனென்றால் கிரீஸ் நாடும் ரஃபேல் விமானங்களை வைத்துள்ளது. ஆகவே இந்த ரஃபேல் விமானங்களை வைத்து துருக்கியை தாக்குவதற்கு என்னென்ன வழிகள் உள்ளன, நீங்கள் என்னென்ன வழிகளை பின்பற்றினீர்கள் போன்ற விவரங்களை எல்லாம் கிரீஸ் நாடு இந்தியாவிடம் கேட்டுள்ளது நண்பர்களே. இவற்றை பார்த்து துருக்கி நாட்டு பத்திரிகைகள் எல்லாமே கதறுகின்றன. இந்தியா துருக்கிக்கு எதிராக கிரீஸ் நாட்டிற்கு அதிக தொலைவில் சென்று தாக்கக்கூடிய மிசைலை வழங்க உள்ளது. இது நம்ம நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நாம் பாகிஸ்தானிற்கு ஆபரேஷன் சிந்தூர் போரில் நாம் உதவி செய்ததால் அதற்கு பழிவாங்கும் நோக்கோடு இந்தியா கிரீஸிற்கு இந்த மாதிரியான மிசைல்களை வழங்குகிறது என்று அந்த நாட்டு பத்திரிகை எல்லாமே அந்த நாட்டு மக்களுக்கு விவரங்களை தெரிவிக்கின்றன நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் துருக்கி நாட்டிற்கு தென்பகுதியில் மிக சிறிய நாடு சைப்ரஸ் நாடு. இந்த சைப்ரஸ் நாட்டுடனும் ஏராளமான பிரச்சனைகளை செய்து வருகிறது துருக்கி. ஆகவே இந்த சைப்ரஸ் நாட்டிற்கு நம்ம நாட்டு பிரதமர் அவர்கள் பயணம் மேற்கொண்டு அங்கே பைலேட்ரல் மீட்டிங் நடத்தியதோடு அந்த நாட்டின் இராணுவத்திற்கு தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் ஆயுதங்களையும் நமது நாடு வழங்க உள்ளது நண்பர்களே. அதே போன்று துருக்கிற்கு கிழக்கு பகுதியில் அர்ஜென்டினா என்ற நாடு உள்ளது. அர்ஜென்டினா நாட்டிற்கும் அஜர்பைஜான் நாட்டிற்கும் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பாக பெரிய அளவில் போர் நடந்தது. அஜர்பைஜான் நாட்டிற்கு துருக்கி தன்னுடைய பைராக்டர் ட்ரோன்களை வழங்கி அதன் மூலம் அஜர்பைஜான் நாடு ஆர்மேனியாவை தோற்கடித்தது. ஆகவே ஆர்மேனியா தற்போது நம்மிடம் பினாக்கா மல்டிபேரல் ராக்கெட் சிஸ்டத்தை வாங்கியுள்ளது, ஆகாஷ் சிஸ்டங்களை வாங்கியுள்ளது, கவுச்சர் துப்பாக்கிகளை நம்மிடம் வாங்கியுள்ளது, ஏராளமான ஆயுதங்களை வாங்கியுள்ளது நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டம் வேண்டும் என்று அது தொடர்பான பேச்சுவார்த்தைகளையும் ஆர்மேனியா நாடு நம்முடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது நண்பர்களே. ஆகவே ஆர்மேனியா நாட்டிற்கு நாம் அதிகமான ஆயுதங்களை வழங்கி அவர்களுக்கு நாம் உதவி செய்ய உள்ளோம். ஆகவே துருக்கி நாடு பாகிஸ்தானிற்கு எதிராக நம்முடன் போருக்கு வந்ததால் துருக்கிற்கு இடைஞ்சல்கள் ஏற்படுத்துவதற்காக துருக்கிக்கு மேற்கே உள்ள கிரீஸ், வடக்கே உள்ள சைப்ரஸ், கிழக்கே உள்ள ஆர்மேனியா போன்ற நாடுகளுக்கு நமது இந்தியா ஆயுதங்களை வழங்க உள்ளது.
இதன் மூலம் பெருத்த தலைவலியை துருக்கி நாட்டிற்கு நாம் கொடுக்க உள்ளோம் நண்பர்களே. இவற்றையெல்லாம் கண்ட துருக்கி உடனடியாக அமெரிக்காவிடம் சென்று ட்ரம்ப் அவர்களை திரு எர்டோகன் துருக்கி நாட்டின் பிரசிடென்ட் அவர்கள் சென்று சந்தித்துள்ளார். நாங்கள் ரஷ்யாவிடம் வாங்கிய S-400 மிசைல் சிஸ்டத்தை எல்லாம் நாங்கள் குப்பையில் போட்டு விட்டோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கள். இந்தியா கிரீஸ் நாட்டிற்கும் அர்ஜென்டினா ஆர்மேனியா நாட்டிற்கும் ஏராளமான மிசைல்களை வாங்கி எங்களை தாக்குவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதை சமாளிக்க எங்களுக்கு F-35 விமானங்களை கொடுங்கள் என்று சென்று திரு ட்ரம்ப் அவர்களிடம் எர்டோகன் அவர்கள் கதறி வேண்டியதாக கூறப்படுகிறது. நண்பர்களே நாம் யாருக்கும் கெடுதல் செய்வதில்லை, இதுவரை யாருக்கும் கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்து நமது இந்தியா முயன்றதில்லை. நம்முடைய எதிரி நாட்டிற்கும் வேண்டிய அளவிற்கான உதவிகளை தேவைப்படும் போதெல்லாம் நமது நாடு செய்து கொண்டிருக்கிறது. 2-3 வருடங்களுக்கு முன்பாக துருக்கியில் பெரிய பூகம்பம் ஏற்பட்ட போது அப்போது முதலாக இந்தியாவிலிருந்து தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் துருக்கி நாட்டிற்கு சென்று உலக அளவில் பாராட்டுகள் ஏற்படும் அளவிற்கு துருக்கிற்கு நம்ம நாடு உதவி செய்தது. நண்பர்களே, இவற்றையெல்லாம் மறந்து நமக்கு எதிராக துருக்கி செயல்படுகிறது என்றால், துருக்கி, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகள் எல்லாம் ஒரே எண்ணங்கள் கொண்ட, அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்ட நாடுகள். அதனால் தான் அவையெல்லாம் ஒன்று சேர்கின்றன. நாம் மற்ற நாடுகளுக்கு கெடுதல் செய்ய விரும்பாத நாடு. ஆகவே நாம் யாருக்கும் அஞ்சுவதில்லை, ஆனால் எதிரிகளை நாம் நிச்சயம் அஞ்ச வைப்போம் என்று நமது நாடு தற்போது கிரீஸ், சைப்ரஸ், ஆர்மேனியா போன்ற நாடுகளுக்கு உதவி செய்வதன் மூலம் உலகில் உள்ள நாடுகளுக்கு இந்தியா எப்பேற்பட்ட நாடு என்பதனை நமது பிரதமர் அவர்கள் எடுத்து காட்டியுள்ளார். நண்பர்களே, இத்துடன் நமது தேசம் யூடியூப் சேனல் இந்த வீடியோவை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். நாட்டின் மிக முக்கியமான இது போன்ற நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நமது தேசம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே.